It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் திவ்யலக்ஷ்மி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா பால் பாண்டியன், அக்கா நாகலட்சுமி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு 3 பொண்ணுகள். சரி. முதல் பொண்ணு வந்து கட்டி கொடுத்தாச்சுங்க. சரி. இப்போ நான் பார்க்க போகிறது 2வது பொண்ணுக்கு. சரி. நல்ல பண்புள்ள பொண்ணு, போகிற குடும்பத்துக்கு வந்து நல்ல மகளாகவும் இருக்கும், ஓகே, மருமகளாகவும் இருக்கும். மாமனார் மாமியாரை நல்லா கவனிச்சுக்கிறோம். வெரி குட். எனக்கு அமையப்போகிற மருமகன் வந்து பையனாகவும் இருக்கணும், மருமகனாகவும் இருக்கணும். சரி, கட்டாயம் அதே மாதிரி வந்து அமைவாங்க, கவலையே விடாதீங்க. சொல்லுங்கம்மா. திவ்யலக்ஷ்மி என்னோட சித்தப்பா பொண்ணு. சரி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, மியூசிக் ரொம்ப விரும்பி கேட்பாங்க, ஓகே, நல்லா சமைப்பாங்க. சரி. யாருனாலும் சீக்கிரம் அட்டாச் ஆகிடுவாங்க. வெரி குட். அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல பையன் எங்களுக்கு அமைஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எக்ஸலன்ட்மா. நாங்கள் செட்டியார். சரி. எங்களுக்கு செட்டியாரில் கிடைச்சாலும் ஓகே, இல்லை அதர் கம்யூனிட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லது, ரைட், ஓகே. சொல்லுமா திவ்யலக்ஷ்மி. பிஏ முடிச்சிருக்கேன், ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி. சிஎம்ஐ இன்டர் பண்ணியிருக்கேன். சரி. ஜூனியர் ஆடிட்டிங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. எனக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னர் ஒரு நல்ல நண்பனாக லைஃப் லாங்க்கு என் கூட இருக்கணும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு சன் இல்லை, நாங்கள் 3 பேர் பொண்ணுங்க. சரி. ஸோ எங்கள் வரப்போகிற மருமகன் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பையனாக இருக்கணும் தான் அவங்களுடைய ஆசை. சரி. எனக்கும் எங்கள் அம்மா அப்பாவை நான் எப்படி பார்த்துக்கிறனோ அது மாதிரி அவங்களையும் நல்லா பார்த்துப்பேன். ஸோ எனக்கு அவர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃபேமிலியே எனக்கு வேணும். வெரி குட். எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக பேசுனேன். ஸோ எனக்கு வரப்போகிற பார்ட்னரும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே. நானும் ஹாப்பியாக இருப்பேன், அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். எக்ஸலன்ட். இந்த நிகழ்ச்சி மூலமாக வரக்கூடிய வாய்ப்பே வந்து இந்த பெஸ்ட் அலையன்ஸ் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். திவ்யலக்ஷ்மி வயது 30, BA CMA முடித்தவர், ஜூனியர் ஆடிட்டராக திருச்சியில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். திவ்யலக்ஷ்மி பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 993748. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ராஜ்குமார், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. kalyanamali.comல இவரது பதிவு எண் 950279. BE, மேலும் யூஎஸில் MS முடிச்சிருக்கிறாரு. சென்னையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ராஜ்குமார் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிரசாந்த் ரங்கராஜு, இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 39. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1082798. BE,
மேலும் பிஎஸ் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்ல அதற்கு மேலும் படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பிரசாந்த் ரங்கராஜ் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 28, அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் LLB முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 24 வயது முதல் 27 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9789975900. கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் டிஃப்ராண்ட் கோல்டன் பேலஸிலும் நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி RR இன்னில் நடைபெறுகின்றது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம் அரோமானே. மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை பிரம்மாண்டமான பட்டிமன்றம். நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா சொந்த முயற்சியா? விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. கல்யாண மாலை நிறுவனத்தின் புன்னகை அரசர் மிஸ்டர் மோகன் சார் அவர்களே, தேங்க்யூ மீரா மேடம். எங்கள் அணியில் இருக்கிற பேச்சாளர்கள் தன் சொந்த முயற்சியால் வேற்று கிரகத்திலிருந்து இன்று நேராக மதுரை ஹாலில் குதித்து இந்த பேச்சுக்கு கூட ஒரு லெவல் கைடன்ஸ் கூட வாங்காமல் சொந்த முயற்சியில் பேசும் அந்த 3 பேச்சாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். என்னவோ குத்துற மாதிரி இருக்கு. ஐயோ, யாருக்கிட்டையுமே கைடன்ஸ்ன்றது வாங்கியிருக்கவே மாட்டாங்க பாருங்கள். அப்படி டைரெக்டாக ஃபுல் ஃப்ளெஷ்டாக அவங்களோட சொந்த தாட்ஸு ஒரு லெவல் கைடன்ஸும் வாங்காமல் அப்படி பேசியிருக்காங்க. இப்போ இங்கே என்னுடைய முதல் சாக்கேத் ராமன் இன்றைக்கி அவர் வந்து பேசும்போது அவர் பயங்கர டென்ஷனாக இருந்தார். இன்றைக்கி மனுஷன் அவங்க ஹோட்டலில் உட்காந்துருக்கும் போதே இந்த ட்ரெஸ்ஸு போடலாமா துண்டு போடலாமான்ற அவ்வளோ டென்ஷனில் இருந்தார் அவர். பாவம். அவர் பேசி முடித்தப்போ எங்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி இங்கே இருந்தது. ராஜா சார் இப்படி கை தட்டி ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்து, அவ்வளோ ரசித்து பேசினார். அதுக்கப்புறம் நட்ராஜன் சார் ஒன்று பண்ணார். அப்படி தாண்டி போய் மீராமா கிட்ட கை கொடுத்தார். நீ ஜெயிச்சிட்ட மீரா அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். ஏன்னா அதான் வழிகாட்டுதலோட எக்ஸாம்பிள். இன்றைக்கி அவங்க சொல்லலாம், ஐயோ இவர் பயங்கரமாக பேசினாருன்னு. எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ டென்ஷன். தெய்வானை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. இங்கே மேடையில் இருக்கிற பேச்சாளர்களை விட பல மடங்கு டேலண்டான பேச்சாளர்கள் வெளியில் இருக்க தான் செய்கிறாங்க. அது உண்மைதான், ரைட்? எவ்வளோ பேர் இந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்றதுக்கு ஏங்கி தவிக்கிற காலத்தில் இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது, வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தம். அந்த அணியில் சுசித்ரா பேசும்போது நான் கூட நினச்சேன், ஒருவேளை எங்கள் அணிக்கு பேசுகிறாங்களான்னு. கிட்டத்தட்ட 80 தடவை வழிகாட்டுதல் 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 மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க, ரைட்? அந்த அணிக்கு பதிலாக இந்த அணியில் வந்து பேசியிருக்கணும் அவங்க. அட்வைஸு ஒரே ஆளுகிட்ட ஒரு டைப் ஆஃப் அட்வைஸ் தான் கிடைக்கும். அவர்கிட்ட போனீங்கன்னா இதுதான் திருப்பி திருப்பி கிடைக்கும். ஒன் சைஸ் ஷூ டஸ் நாட் ஃபிட் ஆல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவர் ஏன் யோகா குரு ஆனாருன்ற அதுக்கு தான் காரணம். தேவையில்லாத ஆளுங்கிட்டலாம் அட்வைஸ் வாங்கினா இது மாதிரி யோகா குரு ஆகி வீடியோ போட்டு 3 பேர் தான் மொத்தமாக பார்ப்போம். அந்த 3 பேரும் நாங்களாக தான் இருப்போம். அவங்க பிடிங்கின ஆணி பூரா தேவையில்லாத ஆணி தான். அப்புறம் சொன்னாங்க, நாங்கள் மட்டும் சொதப்பிட்டா மீரா மேடம் எங்களை திருப்பி கூப்பிடுவாங்களா அப்படின்னு. பாரதி மேடமோட ஒரு ஸ்பீச் இருக்குது, அது தயவு செஞ்சு போய் கேட்டு பாருங்கள். அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அவங்களோட ஆசானோட பேர் வருது. அவர் வீடியோவில் வராரு, கண்கலங்குறாங்க. அப்போது ஒரு ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கிற ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க, பாரதி மேடம் ஒரு முறை பேச போகும்போது பழக்கம் இல்லாமல் திடீர்னு போய் மேடையில் பேசும்போது பேச்சு வராமல் நின்றுச்சு அப்படின்னு. அதுலேயும் ஒரு நையாண்டித்தனம் இருக்குது. மேடம் சொல்லுவாங்க, எனக்கு பேச்சு வரல. யார்? எனக்கு அப்படின்னு. வேணாம், இந்த பேச்சே வேணான்னு போகும்போது அந்த மென்டர்னு ஒருத்தர் இருந்தார்ல, கூப்பிட்டு தட்டி எழுப்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி தான் பேசணும், பேச்சுன்னா சில இடத்துல சறுக்க தான் செய்யும்னு சொல்கிற ஒரு ஆசான் இருக்கார் பாருங்க, மென்டர் இருக்கார் பாருங்க. அவரை தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நினைவுக்கு இருந்தாங்க, சாலமன் பாப்பையா அப்படின்றவரை. அதனால தான் சொல்லுவாங்க பாரதி மேடம் ராஜா சார்லாம் ஃப்ரம் த ஸ்டாக் ஆஃப் சாலமன் பாப்பையா சார் அப்படின்னு. நம்மலாம் ஏதாவது பேசிட்டு, நான் பேசின எந்த ஸ்பீச்சும் நான் கேட்டது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மெசேஜ் வரும் பாரதி மேடம் கிட்ட இருந்தோ ராஜா சார் கிட்ட இருந்தோ, சூப்பராக பேசுனீங்க தம்பி, ஃபென்டாஸ்டிக் இருந்து. அது வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமமாக இருக்கும்.
அதுதான் ஒரு சிறந்த வழிகாட்டிக்கான எக்ஸாம்பிள். அது மாதிரி வழிகாட்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கொண்டாடணும். நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், 2 பேரும் சில வழிகாட்டுதல் நம்மளை காலை வருவாங்க, அவங்க பேர் வழிகாட்டி கிடையாது. ஓகே, அவங்ககிட்ட தூரமாக இருந்தால் தான் நீங்கள் உருப்பட முடியும். நம்பர் 1. இப்போ இப்படி வச்சுக்கலாம். மதுரைக்கு நீங்கள் வரீங்க புதுசாக, ஜிபிஎஸ்ன்னு ஒன்று கிடையாது. ஜிபிஎஸை பற்றி நிறைய பேசிட்டாங்க. ராஜா சார் வீட்டுக்கு அட்ரஸ்க்கு போகணும். அட்ரஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் மதுரையில் வந்து பேசினா பார்த்தீங்கன்னா யாருமே தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாம் வேற்று மொழியில் பேசுகிறாங்க. ஜிபிஎஸ் வேலை செய்யலை. எப்படி ராஜா சார் வீட்டுக்கு போவீங்க? யோசிச்சு பாருங்கள். அட்ரஸ் இருக்குது, ஆனால் எப்படி போகணுன்னு தெரில. கிட்டத்தட்ட வழிகாட்டி இல்லாத வாழ்க்கை. மதுரையில் அட்ரஸ் இருந்தும் அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம படுறோம் பாருங்கள், கஷ்டம். அதுக்கு சமம். இது எப்படின்னா, கடலில் ஒரு கப்பல் இருக்குது, அந்த மெரைன் காம்பஸ் கிடையாது, கண்டிப்பாக அதை கரை சேர்ந்துடும் அப்படின்னு நம்பிக்கையில் ஒரு கும்பல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கும்பல் தான் செல்ஃப் மேட் மேன். நாங்கள் சொந்த முயற்சியால் மட்டும்தான் ஜெயிக்கிறவங்க. அந்த கேட்டகரி. கப்பல் கரை சேராது, கரை ஒதுங்கும். எப்பயாவது ஒரு வாட்டி கரை ஒதுங்கும். அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாட் கைடன்ஸ் ரியலி மீன்? நாங்கள் என்ன சொல்கிறோம்? வழிகாட்டுனா உங்களை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. தம்பி கீழே விழாமல் உன்னை முடிஞ்ச அளவு பார்த்துக்கிறது, பார்த்து போன்னு சொல்கிறது. இந்த தப்பை நான் செஞ்சுருக்கேன். அதாவது இது நெருப்புன்னு சொல்கிறேன் சார். இது நெருப்பு, கை வச்சா கை சுடுன்னு சொல்கிறேன். புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஓ, இவர் ஏற்கனவே கை வச்சு சுட்டுருக்காரு போல், தொடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் புத்திசாலி. நான் கை வச்சு பார்ப்பேன், எனக்கு சுட்டாதான் தெரியும் அப்படின்னா கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும். அப்போது ஒரு 20 வருஷ அனுபவத்தை ஒரு மனுஷன் உங்களுக்கு 20 நிமிஷத்தில் கொடுக்குறான் அப்படின்னா அது ஒரு வேல்யூபிள் பீஸ் ஆஃப் அட்வைஸ். இன்னைக்கு ஆண்டர்பிரனருக்கு அதுதான் சார் தேவை. வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலே. ஆணித்தரமாய் தொடர்கிறார் திரு சுஜித்குமார் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் டாக்டர் சண்முகப்பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா பாஸ்கரன், குடும்ப நண்பர் மதனகோபால், 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள், பெண்ணை பற்றி சொல்லுங்கள். எங்களுக்கு சொந்த ஊர் வந்து அருப்புக்கோட்டை. சரி. நான் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் குரூப் 2 ஆஃபீஸராக ஒர்க் பண்ணி ரிட்டையர்டு. சரி. என்னுடைய மனைவி வந்து கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி. எங்களுக்கு வந்து ஒரே டாக்டரு. இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டிஎன்பியும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஆப்தல்மாலஜி. சரி. முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபெல்லோ பண்ணிகிட்ருக்காங்க, ஃபெல்லோஷிப் சென்னையில் தான் பண்ணுறாங்க. ஓகே. கௌரா நாயுடு. சரி. நாயுடுவில் ஓகே, பிள்ளை முதலியார் ரெட்டியார் இதனால ஓகே சார். அதுக்குள்ளே வரக்கூடிய மணமகன் வந்து எம்டி ஆர் எம்எஸ் டிஎன்பி டிஎம் ஏதாவது டாக்டராக இருந்தால் போதும். எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் ஓகே, பட் கவர்மெண்ட் சர்வீஸ்லேயோ இல்லை ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்த்தா சரி ஓகே சார். ஓகே. கல்யாண மாலைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிங்க. பாப்பா வந்து ரொம்ப கெட்டிக்கார பிள்ளை. அது ஒரு கோல், ஒரு எய்ம் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். ஒரு எய்மோடு இருக்கிறது. சிறப்பான ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். கட்டாயம் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு மருமகன் ஆமாம் கல்யாண மாலையிலேருந்து கிடைப்பாங்க. சண்முக பிரியாவுக்கு சிறந்த கணவன் அருமையாக வந்து அமைவாங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டாக்டர் பி சண்முகப்பிரியா வயது 30, எம்பிபிஎஸ் மற்றும் ஆப்தமாலஜி டிஎன்பி முடித்தவர். இவர் சென்னையில் மருத்துவராக பணியில் உள்ளவர். இவர் டாக்டர் வரனை எதிர்பார்க்கிறார். சண்முகப்பிரியா பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 10888893. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பரத்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1068369. பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னை கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. பரத்குமார் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1030060. பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் டெக்னிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து வேலைக்கு செல்லும் நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஜெய் கிருஷ்ணன்
இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1131801. பிஎஸ்சி MBA MA பண்ணிட்டு யூகேல MS முடிச்சிருக்கிறாரு. யூகே ஸ்காட்லாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ஜெய்கிருஷ்ணன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 25. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் MBBS முடித்து டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 21 வயது முதல் 24 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9789975900. கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் டிஃப்ரான் கோல்டன் பேலஸிலும் நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி RR இன்னில் நடைபெறுகின்றது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை பிரம்மாண்டமான பட்டிமன்றம். நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா சொந்த முயற்சியா? விவாதம் தொடர்கிறது. இந்த பட்டிமன்றமே ஒரு எக்ஸாம்பிள். ஒரு மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஸ்டேஜில் ஏறினா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பேசக்கூடாது அப்படின்ற அந்த கைடன்ஸ் கிடைக்குது. தட்ஸ் a piece of gold தான் நாங்கள் சொல்லுவோம். நத்திங் கால் செல்ஃப் மேட் மேன்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே யாருமே நான் சொந்த முயற்சியில் ஜெயிச்சவன் அப்படின்னு சொன்னால் அதோட ஒரு அபத்தம் கிடையாது. குருவி இல்லாத உலகத்தை மனுஷனால் வாழ முடியாதுன்னு சொல்லும் போது நான்லாம் சொந்த முயற்சியில் தான் சார் வந்தேன் இந்த நிலைமைக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அபத்தம். இன்றைக்கி இது எத்தனை எக்ஸாம்பிள் சொல்கிறான். அவர் அம்பேத்கர் எக்ஸாம்பிள் சொன்னார், ஸ்டீவ் ஜாப் சொல்கிறாங்க. சார் மவுண்ட் எவரெஸ்ட்டில் முதல்ல ஏறினது யார்? எல்லாருக்கும் சொல்லுவோம் உடனே சார் எட்மண்ட் ஹில்லரி அப்படின்ருவோம், தென்சிங் நார்கேன்ருவோம். அவங்க தான் 1953 மவுண்ட் எவரெஸ்ட்டில் ஏறினாங்க. இப்போ அவங்க ஏறுறதுக்கு கூட ஆக்சிஜன் சிலிண்டரு ஏணி எல்லாத்தையும் தூக்கிட்டுக்கு ஷெர்பாஸ்னு ஒரு கும்பல் போகும் கூடவே. இவங்களுக்கு முன்னாடி அவங்க தான் ஏறணும், அவங்க தான் வழி போடணும். சார் எட்மண்ட் ஹில்லரி வந்து மேலே ஏறணும்னா கயிறை போடுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஷெர்பாஸ்னு ஒருத்தவங்க ஏறணும். அவங்களோட உதவியில் தான் இவங்க ஏறுறாங்க. அப்போ எட்மண்ட் ஹில்லரி ஃபஸ்ட்டு எவரெஸ்ட் ஏறினாரா இல்லை ஷெர்பாஸ் ஏறினாங்களான்னா இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். மவுண்டனியர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஏறுறதுக்கு முன்னாடி அவங்க ஏறி இருக்காங்க. ஆனால் கொண்டாடுறது நம்ம என்னமோ சார் எட்மண்ட் ஹில்லரி. ஒரு எட்மண்ட் ஹில்லரியை நம்ம கொண்டாடுறோம். அதே நேபாளில் சேர்ந்த ரவி கிருபா ஷெர்பான்றவர் 32 தடவை ஏறி இருக்காரு மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு. தனியாக ஏறுறது கிடையாது, வேற யாரோ ஒருத்தர் ஏறுறதுக்கு அவர் ஏணி போட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். அவரும் வழிகாட்டி தான். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா வழிகாட்டினா ஒரு பெரிய அறிவு ஜீவி, வீட்டில் இருக்கிற அப்பா, ஒரு மென்டர் நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது, அது ஒரு புத்தகமாக இருக்கலாம், உங்களுக்கு வர ஒரு சிந்தனையாக இருக்கலாம், அது யாராக வேணா இருக்கலாம். இப்போ என்னோடய லைஃப்பில் நடந்தது. ஏங்க நான் 12th படு கேவலமாக மார்க் வாங்கிட்டேன் ஒரு சப்ஜெக்டில், அடித்து இன்றைக்கி இதோட காலின்னு நினச்சேன். நான் என்னுடைய லைஃப்பில் 2 பேருக்கு தான் நான் இன்றைக்கி தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று எங்கள் அப்பா வீட்டுக்கு வரும்போது கையை இப்படி எடுத்துகிட்டு வந்தார், ஓங்கி ஒன்று போட போகிறாருன்னு நினச்சேன். நான் தோளில் கை போட்டு அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், தம்பி பார்த்துக்கலாம்ப்பா அப்பா இருக்கேன் அப்படின்னாரு. இன்றைக்கி நான் மேடல் நிற்கிறேன், அதான் காரணம். கூட படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டாங்க. நான் படிக்க போனது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க உங்கள் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டு ரொம்ப டல்லாக இருக்கான்னு. அந்த அம்மா என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு கப் காஃபி வாங்கி கொடுத்துட்டு என்னை கேட்டாங்க, தம்பி உனக்கு கணக்கு வரல, ஓகே, அதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறாங்க யூ ஆர் நாட் குட் இன் சால்விங் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் பட் யூ ஆர் வெரி குட் இன் சால்விங் பீப்புள் ப்ராப்ளம். உனக்கு எது நல்லா வருமோ அதை எடுத்து படிடா தம்பி, அதில் தான் ஜெயிக்க முடியும்னாங்க. என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரே அட்வைஸ் அதுதான். HR மேனேஜர் உருவான கதை. HR கோச்சிங் ட்ரைனிங். இன்னைக்கு நான் பண்ணுறதுக்கு என் வேலையை பிடிச்ச வேலையை செய்கிறேன்னா அந்த ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் தான். நம்ம வாழ்க்கையை புரட்டி போகிறதுக்கு ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரே ஒரு ஆசிரியர் இருந்தால் போதும், அது என்னெல்லாமோ சாதிச்சிடலாம்.
இன்னைக்கு நல்ல மென்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தே ஸ்பாட் கிரேட் டேலண்ட். மகேந்திர சிங் தோனி நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். அவர் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கோல் கீப்பராக இருந்தார், ஃபுட்பால் கோல் கீப்பராக இருந்தார். அதை கண்டுபிடிச்சவர் கேஷவ் பானர்ஜி. ஒரு ரிஃப்ளெக்ஸ் சூப்பராக இருக்குது, நீ ஏன் விக்கெட் கீப்பிங் எடுக்கக்கூடாதுன்னாரு. இன்னைக்கு விக்கெட் கீப்பிங் எடுத்த மகேந்திர சிங் தோனியை தான் நம்ம தலைன்னு கொண்டாடுறோம். ரஜினிகாந்தை கண்டுபிடிச்சவர் ஒரு கே பாலச்சந்தர். இது மாதிரி நீங்க அடுக்கிக்கிட்டே போகலாம். கிரேட் மென்டர்ஸ் ஐடென்டிஃபை கிரேட் டேலண்ட். இன்னைக்கு அப்துல் கலாமை பத்தி பேசுனீங்கன்னா அவருடைய சிவசுப்ரமணிய ஐயர் அவரோட வாதியாரை பத்தி நீங்க பேசாம இருக்க முடியாது. ஏன்னா இது அவர் சொன்னது. மனிதர்கள் இவங்கெல்லாம் பெரிய பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணவங்க எல்லாரும் சொல்ற விஷயம், they go back to their mentors, they always remain thankful to their mentors. அப்பேற்பட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருந்தாலும் சரி, டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் எல்லாரும் ஒரு மென்டர்ஸ் ஒரு கோச்சஸ்ன்னு ஏன் வச்சுருக்காங்க? ஏன் கோச்சிங் ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியாக இருக்குது? எல்லா மாணவர்களும் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஏன் சிலரால் மட்டும் நல்ல மார்க் வாங்க முடியுது? ஏன்னா அவன் கோச்சிங் கிளாஸ் போகிறான். என்ன சப்ஜெக்டில் எப்படி மார்க் வாங்கணும்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. நீட் எக்ஸாம் எத்தனை டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸு கோச்சிங் போகாமல் ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுது? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸரால் பண்ண முடியுது? சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் சிஇஓஸ் இவங்களுக்கு எதுக்குங்க கோச்சு? ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு எதுக்கு கோச்சு? டிம் குக்குக்கு எதுக்கு கோச்சு? ஏன் பராக் ஒபாமாக்கு எதுக்கு கோச், ஸ்பீக்கிங் கோச் எதுக்கு வச்சுருக்காங்க? எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டுதல் தேவை. அதுதான் அவங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பீக் பர்ஃபார்மன்ஸ்க்கு கொண்டு போகும். வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலே. நெகிழ்வோடு தொடர்கிறார் திரு சுஜித்குமார். அடுத்த வாரம் நான் ஹெச்ஆரில் இருக்கேன். நான் எவ்வளோ ஆயிரக்கணக்கான இன்டர்வியூ எடுத்திருக்கேன். இந்த பொண்ணு அந்த பக்கம் உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக கோச்சிங் கொடுக்குறேன் அவளுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு போன ஒரு கேள்வி கேட்பாங்க, டெல் மீ சம்திங் அபவுட் யூ அப்படின்வாங்க. சிரிச்சுக்கிட்டே பேசு, இங்கிலீஷில் மெதுவாக பேசு அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லாக பேசி எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது. நான் கையை இப்படி வச்சுக்கிட்டு, அவள் பேர் இசக்கியம்மாள், இசக்கி உனக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு. அந்த பொண்ணு என் கையை இடது கையை பிடிச்சிட்டு சொல்கிறா, அண்ணன் நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. என்னை பார்க்க வரும்போது அவள் என்ன பண்ணான்னா இந்த கோட்டை எடுத்து இப்படி ஒரு சுற்றினான். அப்படி கோட்டை அப்படி போட்டுட்டு கை கொடுத்துட்டு வெல்கம் டு தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ணன் அப்படின்னா. யாரு? இசக்கியம்மாள். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.